ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷன் எல்லாம் சீரியஸாக போயிட்டு இருக்கு. எல்லாரும் சேஃபாக இருங்க. இன்னைக்கு ரெசிபி ஒரு ஸ்பெஷல் கேரளா ஸ்பெஷல் விஷு கஞ்சி சொல்லுவாங்க. வெரி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி இன்க்ரெடியன்ஸு ரெட் ரைஸ் வச்சுட்டு பண்ணுறது. வாங்க போகலாம். அதுக்காக நான் ஒரு கிளாஸ் ரெட் ரைஸ் மட்டை அரி சொல்லுவாங்க கேரளா ரைஸு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒயிட் ரைஸில் பண்ணுறதை விட இந்த ரெட் ரைஸில் பண்ணால் அந்த கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கிளாஸ் மட்டை அரி எடுத்துருக்கு. அந்த 1 கிளாஸ் அரிசி ரெட் ரைஸு நல்லா கழுகி இந்த ஒரு குக்கரில் வச்சுருக்கு. ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு பண்ணலன்னா இது நிறைய வேகணும்ல. 1/2 hour ஊற வச்சா ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஒரு கிளாஸுக்கு 10 கிளாஸ் தண்ணி விடணும். கஞ்சி இல்லை, அது நிறைய வரும். அந்த அரிசி ஊற வைக்கிறதுக்குள்ள இந்த ஒரு கப்பு சின்ன கப்பு மொச்சக்கொட்டை ட்ரை இது சீடு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் ஒரு ரோல் பண்ணிட்டு கழுகிட்டு அந்த கஞ்சியில் சேர்க்கணும். இப்போ அந்த மொச்சக்கொட்டை நல்லா இப்படி வறுக்கணும். ஒரு நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் ஒரு ரோல் பண்ணி அந்த கஞ்சியில் சேர்க்கணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ரெட் ரைஸு ஒரு 10 to 12 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கு. நிறைய வரும், அதை பொங்கி வரும். கஞ்சி இல்லை, கொஞ்சம் சொல்யூஷனாக தானே இருக்கணும். இது மொச்சக்கொட்டை, லிமா பட்டர் பீன்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லும். மிக்சி ஜாரில் ஒரு ரோல் பண்ணி கழுகி வச்சிருக்கு வறுத்த பிறகு. இது தேங்காய் ஒரு 1/2 மூடி, கொஞ்சம் பெரிய மூடி தேங்காய் கொஞ்சம் நிறைய சேர்த்தா தான் இந்த கஞ்சிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். கஞ்சி குக்கரில் நல்லா கொதிக்குதில்ல, அப்போது இப்போ இந்த மொச்சக்கொட்டை அது சேர்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு தேங்காய் திருவி வச்சது. அது எவ்வளவு அரைமூடி இல்லை, ஒரு ஃபுல் தேங்காய் சேர்த்தா கூட அவ்வளவும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிக்கிற ரெண்டும் சேர்த்து நெக்ஸ்ட்டு நல்லா இளக்கிட்டு ஒரு சின்ன 2 ஸ்மால் ஃப்ளேவரிங் இன்க்ரீடியன்ட்ஸ் கூட நான் போடுவேன். அது ஆப்ஷனல். அது நீங்கள் இருந்தால் பிடிச்சா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் ஒரு ஸ்பூன் ஜீரகம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் போடுவேன். சின்ன ஒரு 1/2 டீஸ்பூன் தான். அது ஃப்ளேவர் நல்லா இருக்கும், ஸ்மெல்லு வாசனையாக இருக்கும். அது ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். நெக்ஸ்ட்டு சால்ட்டு ஃபஸ்ட்டே போட்டுவிடணும். கொதிக்கும் போதே போட்டுவிடணும், அப்போ தான் அந்த டேஸ்ட்டு இறங்கும். சால்ட்டு ரிக்வயர்டு சால்ட்டு. நான் கல்லுப்பு தான் போடுறேன், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு. நல்ல ஃப்ளேவர் வாசனை வருது கொதிக்கும் போது. இப்போது லிட்டு போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 5 to 6 விசில்ஸ் வரணும். இது கொஞ்சம் நல்லா வேகணும், அப்போ தான் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இதுக்கு கஞ்சிக்கு, அந்த ஸ்பெஷல் டேஸ்டி கஞ்சிக்கு ஒரு சம்மந்தி, ஒரு துவையல். அதுக்காக கேஸில் இப்படி சுட்டு வச்சுருக்கு, வாசனையாக இருக்கும். இந்த காஞ்ச மிளகா, ரெட் சில்லி, கொஞ்சம் தேங்காய், சால்ட்டு, லைட்டாக கொஞ்சம் புளி, கொஞ்சமாக புளி, கொஞ்சம் கருவேப்பிலை ஆப்ஷனல். போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை நான் போடுவேன். போட்டு அப்படியே அரைக்க வேண்டியதாக. ரொம்ப அரையக்கூடாது, ஜஸ்ட் க்ரஷ்டு மாதிரி பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கஞ்சிக்கு. கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். 2-3 ஸ்பூன்ஸு ஊற்றினா போதும். அப்படியே க்ரஷ் பண்ணி எடுத்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த கஞ்சிக்கு. இது ரொம்ப சூட்டபுளாக, வெரி சூட்டபுள் காம்பினேஷன் சொல்லலாம்.
துவையல் ரெடி. நிறைய அரைக்கக்கூடாது பேஸ்ட்டை மாதிரி. இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்தால் அது வந்து அந்த கஞ்சிக்கு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் இன்னும் மோர் டேஸ்டி. குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். நல்ல சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தி கஞ்சி ரெடி. கேரளா ஸ்பெஷல் டேஸ்டி ஹெல்த்தி விஷு கஞ்சி ரெடி. அதுக்கு வந்து இந்த ஒரு சம்மந்தி, துவையல், வத்தல், அப்பளம் எல்லாம் இருக்குது. அது கூட்டி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாட்டி ட்ரை பண்ணால் விடவே மாட்டேங்க. அவ்வளோ ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி கஞ்சி இது. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மீடியட்டாக வரும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பை, see you all.